ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 5 டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் சப்ஜெக்ட்டில் யூனிட் 5 இருக்க இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக ஒரு 21 கொஷின்ஸ் வருது. இதில் ஒரு 10 கொஷின்ஸ் சொல்கிறேன். ஸோ முக்கியமான கொஷின் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. மற்ற கொஷின் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. கொஷின் என்ன கேட்டால் இதுக்கு ரிலேட்டட் ஆன்சர் எதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தோம்னா 1 to 4 இந்த 4 யூனிட்டுக்கும் 3 மார்க் கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஸோ 5th முடிஞ்சுது. ஸோ ஆல்மோஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் வந்து நம்ம கொஷின் கொடுத்து முடிச்சாச்சு. முக்கியமான கொஷின் 14 மார்க்கும் கொடுத்தாச்சு, 3 மார்க்கும் கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு சில 14 மார்க்கு நான் தான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். டைம் இருந்துச்சு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தான் படிக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போயிடலாம். ஸோ ஸ்டேட் தி மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஆனால் இது வரைக்கும் கேட்டதில்லை, கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டக்ஷன் மோட், கன்வர்ஷன் மோட், ரேடியேஷன் மோடு, இல்லைனா கண்டக்ஷன், கன்வர்ஷன், ரேடியேஷன், இதுதான் வந்து ஹீட் எனர்ஜி வந்து மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா எலக்ட்ரிக் பவரை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஹீட்டை உருவாக்குறாங்க, அந்த ஹீட் எனர்ஜி உருவாக்கி எப்படி வந்து வெல்டிங் பண்ணுறாங்க, மெட்டல் சார்ந்த பொருளையும் மெட்டல் இல்லாத பொருளையும் எப்படி வெல்டிங் பண்ணுறாங்கன்றது இந்த யூனிட்டில் இருக்க ஃபுல் கான்செப்ட். ஸோ அதை பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தோம்னா வாட் இஸ் தி பேசிக் எலமெண்ட் இன் எலக்ட்ரிக் ஹீட்டிங். எலக்ட்ரிக் ஹீட்டிங்கில் என்னென்ன எலமெண்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 2 யூஸ் பண்ணாங்க. ஒன்று நிக்கல் காப்பர் அல்லாய், இன்னொன்று பார்த்தோம்னா நிக்கல் குரோமியம் அல்லாய். ஸோ 2 யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது தேர்ட் கொஸ்டின், காமன்லி யூஸ்டு ஹீட்டிங் எலமெண்ட் மெட்டீரியல். காமனாக என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேலே இருக்கிறது வந்து பார்த்தோம்னா பேசிக் எலமெண்ட்டு. இது வந்து பார்த்தோம்னா காமன்லி யூஸ் பண்ணுறது என்ன யூஸ் பண்ணுறாங்க பார்த்தோம்னா திரும்பவும் அதே ஆன்சர் கூட இதுக்கே எழுதிடலாம். நிக்கல் காப்பர் அல்லாய், நிக்கல் குரோமியம் அல்லாய். அப்புறம் பார்த்தோம்னா ஸோ இதுவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இதே எழுதிடுங்க. அடுத்து பார்த்தோம்னா மென்ஷன் தி காமன்லி யூஸ்டு ஹீட்டிங் எலமெண்ட் இன் ரெசிஸ்டன்ட் ஃபர்னஸ். ஸோ ரெசிஸ்டன்ட் ஃபர்னஸ், ஆர்க் ஃபர்னஸ் 2 இருக்கும். ஸோ இதுலேயுமே இதே மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எழுதிங்க. அதுக்கப்புறம் 5th கொஸ்டின் பார்த்தோம்னா மென்ஷன் தி டைப்ஸ் ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங். ஸோ அதில் வந்து ஒரு 3 டைப் இருக்குது. உங்களுக்கு இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, பவரை வந்து ஃப்ரீக்வன்சியை வேரி பண்ணுறது மூலிமா எப்படி வந்து ஹீட் எனர்ஜி பண்ணலாம், ஹீட்டை உருவாக்கலாம், என்னென்ன மெத்தடுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் ஹீட்டிங், இன்னொன்று ஆர்க் ஹீட்டிங், 3வது பார்த்தோம்னா கார்பன் பம்பார்ட்மெண்ட் ஹீட்டிங். ஸோ எலக்ட்ரான் பம்பார்ட்மெண்ட் ஹீட்டிங். இதை பார்த்துங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 5th கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் சொன்னால் அதுக்கப்புறம் 5th சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தோம்னா கிவ் எனி 4 அட்வான்டேஜஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஹீட்டிங். இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்கப்பா. லாஸ்ட்டு ஒரு 2 டைம் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. ஸோ எலக்ட்ரிக் ஹீட்டிங் யூஸ் பண்ணுறதால என்ன அட்வான்டேஜ்னு கேட்குறாங்க. நார்மலாக நம்ம பழைய காலத்து முறை வந்து யூஸ் பண்ணோம். அதாவது எலக்ட்ரிக் பவர் இல்லாமல் நம்ம ஒரு நிலக்கரியோ ஒரு விறகு வச்சியோ நம்ம ஹீட்டை உற்பத்தி பண்ணால் அதில் என்னென்ன வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்ற மாரியும், இதில் என்ன எலக்ட்ரிக் ஹீட்டிங் யூஸ் பண்ணுறதால என்ன அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ க்ளீனாக இருக்கும். க்ளீனஸ்னால் புகை எதுவும் வராது, ஏர் பொல்யூஷன் எதுவும் ஆகாது, ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ளூ கேஸ். ஸோ அந்த விறகு எரிக்கிறதால அதில் இருக்க கேஸ் வந்து எக்ஸ்ட்ரா கேஸஸ்லாம் எதுவும் வராதுன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் நெருப்பை. நம்ம வந்து எலக்ட்ரிக் ஹீட்டிங் மூலிமா நம்ம சுவிட்ச் மூலிமா வந்து அதிகமாக்கலாம், கம்மியாகலாம். இதுவே விறகடுப்புனா வந்து எதுவும் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் சீப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான், இந்த 4 பார்த்துக்கோங்க. க்ளீனாக இருக்கும், ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ளூ கேஸஸ், கண்ட்ரோல் பண்ணலாம் ஈஸியாக, சீப்பாகவும் இருக்கும். அடுத்தது 7th கொஸ்டின். ஸோ 7th கொஸ்டின் பார்த்தோம்னா ஃபார் விச் அப்ளிகேஷன் எடி கரண்ட் ஹீட்டிங் இஸ் யூஸ்டு. ஸோ எந்த அப்ளிகேஷனுக்காக எடி கரண்ட் ஹீட்டிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எடி கரண்ட் ஹீட் இஸ் யூஸ்டு ஃபார் ஹார்டனிங், ஆன்லிங் அண்டு டெம்பரிங். ஸோ இந்த 3மே ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் கேட்டதில்லை, ஆனால் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடி கரண்ட் ஹீட்டிங் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கும், ஹார்டனிங் பண்ணுறதுக்கும், ஆனலிங் பண்ணுறதுக்கும், ஹார்டனிங் பண்ணுறதுக்கும், டெம்பரிங் பண்ணுறதுக்கும் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. அதோட மெஷின்ஸோட பார்ட்டை வந்து இந்த வளைகிறது, ஹீட் பண்ணுறது, அதுமாரி அந்த பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்றாங்க. அதுக்கப்புறம் 8th கொஸ்டின் பார்த்தோம்னா ஃபார் ஹார்டனிங்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஹார்டனிங் பண்ணுறதுக்கு என்ன டைப்பான மெத்தட் ஆஃப் ஹீட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா மேலே கொடுத்துருக்காங்க. அதான் எடி கரண்ட் ஹீட்டை வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணலாம், மெஷின்ஸ் பார்ட்டை வந்து நம்ம ஹார்டனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 9th கொஸ்டின், ரைட் தி அப்ளிகேஷன் ஆஃப் டைஎலக்ட்ரிக் ஹீட்டிங். இது ரொம்ப முக்கியம். டைஎலக்ட்ரிக் ஹீட்டியோட அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொன்ன முக்கியமான கொஸ்டின். அடுத்தது 5th கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த 7th கொஸ்டின். அதுக்கப்புறம் 9th கொஸ்டின். 9th கொஸ்டின் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், லப்பர் வர்கலைசிங், வுட்டு வந்து ட்ரை பண்ணுறதுக்கு, டெக்ஸ்டைல் ட்ரையிங், அப்புறம் மெடிக்கல்
டயாத்தமின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் வந்து எது 3 ஈஸியாக இருக்கோ அதை எழுதிக்கங்க. அடுத்து 10th கொஸ்டின் லிஸ்ட் தி ரீசன் ஃபார் எம்ப்ளாயிங் தி லோ வோல்டேஜ் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி சப்ளை இன் எலக்ட்ரிக்கல் ஆர்க் ஃபர்னஸ். ஸோ இது வந்து நம்ம அதிகமாக வோல்டேஜ் யூஸ் பண்ணாமல் கம்மியான வோல்டேஜில் ஃப்ரீக்வன்சி மட்டும் வேரி பண்ணி ஹீட் பண்ணுறாங்க ஆர்க் ஃபர்னஸில். ஸோ அதோட அட்வான்டேஜ் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த பாயிண்ட் ஈஸியாக இருக்கோ அதை எழுதிக்கங்க. மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் மாரிலாம் லாங் கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க, ஈஸியான கொஸ்டின் தான் கேட்பான். லாஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைப்ஸ் தான். இது வந்து அடுத்தது 11th கொஸ்டின். ஹவ் தி டெம்பரேச்சர் கேன் பி கண்ட்ரோல்டு இன் ஆர்க் ஃபர்னஸ். ஆர்க் ஃபர்னஸில் வந்து எதை வச்சு வந்து டெம்பரேச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா ஆர்க் ஃபர்னஸில் வந்து கிராஃபைட் யூஸ் பண்ணுவாங்க, கார்பன் கிராஃபைட் யூஸ் பண்ணுவாங்க, அதை தான் வந்து எலக்ட்ரோடாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட டிஸ்டன்ஸை வந்து அதிகரித்து மூலமாக, ஸோ 2 எலக்ட்ரோடு இருக்கும், 2 எலக்ட்ரோடுக்கு ஒன்று பக்கத்தில் ஒன்று எட்டும்போது தான் வந்து ஹீட் எனர்ஜி அங்கே வந்து உருவாகும். ஸோ 2 எலக்ட்ரோடுக்கு நடுவில் அயனைசேஷன் மூலிமா வந்து காற்றுலேயே வந்து நெருப்பு உருவாகும். ஸோ அதை தான் சொல்ல வராங்க. அதை நம்ம டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது, ஸோ ஃப்ரண்ட்டில் தள்ளும்போது ரெண்டும் கிட்ட இருக்கும்போதும் சீக்கிரமாக வந்து அதிகமாக ஹீட் எனர்ஜி வந்து உருவாகும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இடத்துலனா உங்களுக்கு ஹீட் எனர்ஜி கம்மியாகும். அதை வச்சு தான் சொல்கிறாங்க, அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. டெம்பரேச்சரை இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின். அஜெக்ஸ் வாட்ஸ் வெர்டிகல் கோர் இண்டக்ஷன் ஃபர்னஸோட அட்வான்டேஜ் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நீ ஒரு 2 பாயிண்ட் எழுதிக்கிங்க. ஸோ அதோட ஹீட் வந்து நல்லாயிருக்கும், ஈவனாக இருக்கும். ஸோ அதோட ஏற்படுற லாஸ் கம்மியாக இருக்கும், அதனால் எஃபிஷியன்சி லோ காஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதில் இருக்க பாயிண்ட் எழுதுங்க, உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் எழுதிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சு எழுதிட்டு இருக்க முடியாது இந்த பாயிண்ட்லாம். சும்மா நீங்கள் வந்து லோ காஸ்ட்டு ஹை எஃபிஷியன்சி அப்படி மெயின்டெனன்ஸ் ஈஸியாக அதை போட்டாலே 1 மார்க் ஆச்சு, மினிமம் 3 மார்க் 1 மார்க் கொடுத்து ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ அதனால் சொல்ல வரேன். அடுத்து பார்த்தோம்னா அந்த 13th கொஸ்டின் கோர் இண்டக்ஷன் ஃபர்னஸ், அது வேணாம் விட்ருங்க. அடுத்து 14th கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மென்ஷன் தி டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஹீட்டிங். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஒரு 5 டைப் வரும். ஸோ பட் வெல்டிங், ஸ்பாட் வெல்டிங், சீம் வெல்டிங், ப்ரொஜெக்ஷன் வெல்டிங், ஃப்ளாஷ் வெல்டிங்கு, இது ஒரு 5 மட்டும் எழுதிங்க. 6வது வேணாம். இந்த 5ல் 3 எழுதினாலே நீங்கள் ஈஸியாக வந்து மார்க் கொடுத்துருவாங்க, 3 மார்க்குக்குமே. அடுத்து பார்த்தோம்னா 15th கொஸ்டின். கிவ் எனி 3 ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் குட் வெல்டிங். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்பா, இதை ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. 15 முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு குட் வெல்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதோட வித் எல்லாம் பார்த்தோம்னா ஈவனாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எதுவுமே வந்து ரிப்பில் இருக்கக்கூடாது, சர்ஃபேஸில் இந்த மேடு பள்ளம்லாம் இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக அது வெல்டிங் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து அந்த எந்த வித்துமே வந்து அதோட உருவம் மாறக்கூடாது. அதில் வந்து அதோட சர்ஃபேஸில் மேலே எதுவும் சொரியாக சொரப்பாக அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், அதை வந்து ஆட் பண்ணிக்க அந்த பாயிண்ட்டை. அடுத்து வந்து 16th கொஸ்டின் பார்த்தோம்னா ரைட் ஏ நோட் ஆன் ஸ்பாட் வெல்டிங். ஸோ இது ஸ்பெசிஃபை பண்ணி கேட்க மாட்டாங்க, இந்த கொஸ்டின் வேணால். அடுத்தது எந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் அல்ட்ராசோனிக் வெல்டிங். இப்போ நான் பார்த்தது எல்லாமே நார்மல் வெல்டிங். இப்போ வந்து அந்த அல்ட்ராசோனிக் வெல்டிங், எலக்ட்ரான் பீம் வெல்டிங், இது போல் வெல்டிங், ஹை டெக்னாலஜி வெல்டிங் வரும், லேசர் பீம் வெல்டிங்லாம் வரும். ஸோ அதோட அட்வான்டேஜ் வந்து ரொம்ப ஈஸி தான். வழக்கம் போல் அந்த இது இப்படியே எழுதிங்க. இதுக்கு வந்து கம்மியான எனர்ஜி தான் தேவை, நீட் லெஸ் எனர்ஜி, ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து லெஸ் டைம், கம்மியான டைமில் வந்து நல்லா அவுட்புட் கொடுக்கும், எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், லோ காஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அது போல் எழுதிடுங்க. அடுத்து வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை எலக்ட்ரான் பீம் வெல்டிங். அதுதான் கேட்குறாங்க. எலக்ட்ரான் பீம் வெல்டிங்னா ஒன்றும் இல்லை, எந்த பொருள் நம்ம வந்து வெல்ட் பண்ண போகிறோமோ அந்த பொருளுக்கு எடுத்து போயிட்டு எலக்ட்ரான்ஸை வந்து ஹை ஃபோர்ஸில் அனுப்பும்போது அந்த ஹை ஃபோர்ஸில் போகிற எலக்ட்ரான் வந்து அந்த இடத்துல பட்டு அந்த மெட்டல் மேலே பட்டு அதில் ஹீட் உருவாகுது. ஸோ ஹீட் உருவாக்கிட்ட பிறகு பார்த்தோம்னா அது ஒட்ட வேண்டிய 2 மெட்டலும் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஓட்டிக்குது. அந்த ஹீட்டால் ஒட்டிட்ட பிறகு நம்ம வந்து எலக்ட்ரான் பீம் ஆஃப் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அது ஆறிட்ட பிறகு 2 மெட்டலும் ஒட்டிக்குது. ஸோ அதுதான் வந்து அதோட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. அடுத்தது வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அல்ட்ராசோனிக் வெல்டிங், இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னா வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் லேசர் பீம் வெல்டிங். ஸோ அட்வான்டேஜஸ் பார்த்துக்குங்க, அது அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன் இதை பார்த்துக்குங்க. ஓகே, போதும், இந்த அளவுக்கு கொஸ்டினே போதும். ஸோ இதுக்கு வந்து திரும்பவும் நான் சொல்கிறேன் எந்தெந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துங்க, ஸ்டேட் தி மெத்தட்ஸ் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 5th கொஸ்டின் மென்ஷன் தி டைப்ஸ் ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரிக் ஹீட்டிங், இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா 7th கொஸ்டின், இந்த கொஸ்டின் அப்ளிகேஷன் ஆஃப் டைஎலக்ட்ரிக் எடி கரண்ட் ஹீட்டிங், இந்த பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 10th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அப்புறம் 14th கொஸ்டின் பார்த்துக்கோங்க.
ஸோ லாஸ்ட் யூனிட் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா அட்வான்டேஜஸ், இந்த அட்வான்டேஜஸ் அப்ளிகேஷன் கேட்பாங்க, இந்த டைப்ஸ் கேட்பாங்க, வேறு எதுவும் புதுசாக கேட்க மாட்டாங்க. ஸோ எதை கேட்டாலுமே ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு கான்செப்ட் சொன்ன பார்த்தீங்களா, என்னது இந்த யூனிட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் எனர்ஜியை பயன்படுத்தி அதை ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அந்த ஹீட் எனர்ஜிலேருந்து உருவாகிறதுல இந்த ஹீட் எனர்ஜியை யூஸ் பண்ணி ரெண்டு மெட்டல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 2 மெட்டலுக்கு நடுவில் வந்து ஹீட் எனர்ஜியை உருவாக்கி அதை வந்து வெல்ட் பண்ணுறாங்க. இதுதான் அதோட கான்செப்ட்டு 5th யூனிட்டு. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஓகே, எல்லாமே எக்ஸாம் நல்லா எழுதுங்க. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட்.